வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் மற்றும் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர். இதுக்கு ரெண்டுக்குமான ஒரு தகவல் தான். அதாவது டிஎன்ஏஹெச்டி அப்படின்னா தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட், ஓகேவா? அதை முதல்ல தெரிஞ்சுங்க. அதில் இருக்கக்கூடிய கால்நடை உதவியாளராக இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, இந்த போஸ்டிங்க்கான ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளரும் 10-15 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டரும் ஒரு 5-6 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. ரெண்டுக்குமே மீன்ஸ் அந்த டிஎன்ஏஹெச்டி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த அப்டேட்டும் இல்லாமல் தான் அது போய்கிட்டே இருக்குது. ஸோ வருடங்கள் அப்படிங்கிறது ஆகிட்டே தான் இருக்குது. பட் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குது. பட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற அனைத்து கேஸஸும் முடிஞ்சிருச்சு. நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம். இதில் இப்போ வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, எப்போ முடிஞ்சது கேஸ் முடிஞ்சது அப்படின்னு. கேஸ் எல்லாம் முடிஞ்சதுங்க. முடிஞ்சதுக்கான ப்ரூஃபோடவே நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். ஓல்டு வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த கேஸு அது எல்லாமே டோட்டலாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இதற்கான போஸ்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உதவியாளருக்கும் சரி, லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டருக்கும் ரெண்டுக்குமே தான் இந்த டிஎன்ஏஹெச்டி டிபார்ட்மெண்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட அனைத்து வேலைகளும் இப்போ தற்போதைய நிலைமைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பொருளே தவிர, நீங்களாக இப்போ இதுக்கு தான், அதாவது உதவியாளருக்கு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்களாக ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இதுவரைக்கும் பெண்டிங்கில் இருந்த அனைத்து விதமான நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே ப்ராசஸ் அப்படின்றது கையில் எடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நம்மளும் ஜேடி ஆஃபீஸ்லேயும் பேசியிருந்தோம், கேட்டிருந்தோம். அங்கே என்ன தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா, முழுமையாக அதாவது இந்த தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தேதியை குறிப்பிடலை. பட் எல்லா கேஸஸ்ஸு அது பெண்டிங்கில் இருந்தது எல்லாமே முடிஞ்சுது. எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எந்த ஒரு அதாவது இன்னும் ஆர்டர் வராமல் இருக்குது. ஆனால் கூடிய விரைவில் வந்துடும். இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ளே சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம போட்டுருவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு மே மாத இறுதிக்குள்ளே இதில் எல்லா வேலைகளும் முடிஞ்சு ஜூன்லலாம் ஜாயினிங்கே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ நடந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூ நடக்காத டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, ஜூன் எண்டில் ஜாயினிங் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இன்டர்வியூ வைக்கல எப்படி முடிக்க முடியும் அது எல்லாமே அவங்களோட பொறுப்பு. முடிச்சு கொடுத்துருவாங்க. போஸ்டிங் அப்படின்றது ஜூனில் போட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி. இதில் வேக்கன்சி முன்னாடி இருந்த அளவே தான் இருக்குமா அப்படின்னா, ஏன்னா 15 வருஷம் கழித்து போடுறாங்க, 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அதே வேக்கன்சி தான் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்போ ஒரு காலி பணியிடம் அப்படின்றது எண்ணிக்கை இருந்திருக்கும். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே டபுளாக அல்லது ட்ரிபிளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது புது நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த காலி பணியிடங்களை ஃபில்லப் பண்ண போகிறாங்களா, இல்லை ஓல்டு நோட்டிஃபிகேஷன்லேயே ஃபில்லப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். பட் 100% வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் உங்களோட அதாவது நீங்கள் நான் சொல்கிறத அதை அப்படியே நம்பணும்னு கூட இல்லைங்க. நீங்கள் உங்களோட ஏரியாவில் இருக்கிற ஜேடி ஆஃபீஸில் போய் விசாரித்து கேட்டு பாருங்கள். இப்போ தகவல்களுக்கு அதாவது நந்தனமில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் கூட கேளுங்க. எல்லா இடத்துலையுமே இதற்கான தகவல்கள் வந்துடும். அதாவது இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த ஆர்டரும் வரலன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே முடிஞ்சுது, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் எப்போ அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி. ஆனால் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள்லேயோ இல்லை இந்த மே மாதத்துலேயோ அந்த மாதிரி ஒரு நாட்கள் கெடு சொல்லுவாங்க. இந்த டைமுக்குள்ளே நாங்கள் முடிச்சுருவோம் அப்படிங்கிறத. இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னு தெரியாது. நாங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு தகவல் வந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற தகவலை தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களோட ஜேடி ஆஃபீஸ்லேயே கேட்டிங்கனாலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல், அதாவது இது எல்லா வேலைகள்லாம் முடிஞ்சுது, கேஸஸ் எல்லாமே முடிஞ்சுது, அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரலாம் அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் வந்திருந்துருக்கும் அவங்களுக்கு. அந்த தகவலையாவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நான் சொல்கிறத நம்பலைனாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டருக்கும் இதே நிலைமை தான். அதாவது இவங்களும் ஒன்றும் சளைச்சவங்க கிடையாது. அதில் பாதி வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண நபர்கள் தான். ஸோ அதனால் எல்லாருக்கும் இந்த வேலை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம்தான். அதில் இதுதான் முக்கியம், அது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. டாக்டர்ஸ் மீன்ஸ் டாக்டர் உதவியாளர். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தேர்வு ப்ளஸ் இன்டர்வியூ
அதை டாக்டர்ஸ் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக கால்நடை உதவியாளரும் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டரும் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு டாக்டர்ஸுக்கு கீழே தான் அவங்க 2 பேருமே வேலை செய்வாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த போஸ்டிங் எல்லாம் இல்லாமல் டைரெக்டாக அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு போஸ்டிங் ஹையர் லெவல் போஸ்டிங்னா அதுக்கு கீழ்நிலை பணியாளர்கள் ஆள் இருந்தால் தான் அந்த ஹையர் லெவல் போஸ்டிங்கை பார்க்க முடியும். ஸோ அவங்க யாருமே இல்லாமல் டைரெக்டாக அவங்களே வந்து கஷ்டப்பட முடியாதுல்ல. ஸோ அதனால் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கான காரணமே அதுதான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொன்ன டேட்டில் வச்சுருவாங்க. சொன்ன டேட்டில் முடிஞ்சிடும், ரிசல்ட்டும் வந்துடும், ஜாப் அப்படிங்கிறதும் போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து கீழ்நிலை பணியாளர்கள் யாரும் உள்ளே வரலை அப்படின்னா அது பெரிய கஷ்டமாக போயிடும். அதனால தான் சொல்கிறோம், இன்னமும் நமக்கு அதிகமான சான்சஸ், அதாவது இது எல்லாமே ஜேடி ஆஃபீஸில் கேட்குறது, மற்ற தகவல்கள், கேஸ் முடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையும் தாண்டி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் தகவல். ஏன்னா அந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணும்போது கீழ்நிலை பணியாளர்களை ஃபில்லப் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது வந்து 100க்கு 100 நிதர்சனமான உண்மை. அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம், உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மந்தில் வரும். நெக்ஸ்ட் மந்தில் ஜாபில் ஜாயினிங் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு, அதாவது இன்றைக்கி வரலையான்னு டெய்லி கேட்டாலாம் ஒன்றும் வராதுங்க. நான் டெலகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. பட் ஜாயின் பண்ணுறவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்துடுமா, இன்றைக்கி வராதா அப்படின்ற கேள்வி தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்றது இல்லை. நம்ம இந்த ஒரு 2 மாதம் டியூரேஷன், அதாவது வெயிட் பண்ணியாச்சு 10 வருஷம், இன்னும் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் தவறுகள் கிடையாது. நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிறதுக்கான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. நாங்கள் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் தான் இதில் சொல்லுவோம், அதை தான் இது சொல்லுவோம் அப்படின்றத தாண்டியும் நம்ம வந்து டிஎன்ஏஹெச்டியில் எல்லோரும் பிரிஞ்சு இருக்கிறோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கிறோம். ஸோ அவங்க எல்லோரும் ஒன்றா ஒரே இடத்துல அசம்பிள் ஆகும்போது மற்ற டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து மீதி இருக்கிற எல்லா நபர்களுக்கும் தெரிய வரும். அந்த காரணம் தான் முதல் காரணமே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அடுத்தது எல்லாமே வந்து. ஸோ அதனால் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு தகவல்கள் தெரியுது, உங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கு, இல்லை உங்களை கூப்பிட்றாங்க, இன்டர்வியூ கொடுத்து போஸ்டிங் போட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வருது அப்படின்னா குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களை மாதிரியே கஷ்டப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் குரூப்பில் இருக்கிறவங்க டெய்லியுமே இன்றைக்கி ஏதாவது அப்டேட் வந்துச்சா, இன்றைக்கி ஏதாவது இருக்கா, தகவல் இருக்கா அப்படின்னு போட்டு கேட்டுக்கிட்டே இருக்க தேவையில்ல. கண்டிப்பாக வந்துச்சு, கண்டிப்பாக தகவல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க. அதுவும் போக நானும் வீடியோவாகவும் போடுவேன், வீடியோவும் போட்டுட்டு உங்களோட குரூப்லேயும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து உங்களுடைய குரூப், நீங்கள் அதை வந்து தெளிவாக எடுத்துக்கிட்டு போகணும், நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ இந்த தேர்வில் இதில் சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.